இதைவிட பெரிய கூட்டத்துடன் ஆந்திராவில் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார். பிரம்மாண்டமான கூட்டத்தை காண்பித்தார். ஆனால் கட்சி கலைத்து போட்டுவிட்டார். எடப்பாடியாரை பற்றி பேச இவருக்கோ வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்றைக்கு மீடியாக்கள் திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி என்று செய்தி போடுகிறார்கள். அதிமுக ஒருமுறை தோற்றால் மறுமுறை ஊறு கொண்டு எழுந்து மாபெரும் வெற்றி பெறும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதி வெற்றி வாகை சூடும். மீண்டும் 2026ஆம் ஆண்டு எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இதை விஜய் மட்டுமல்ல, யாராலும் தடுக்க முடியாது. எடப்பாடி ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தன் உழைப்பால் கழக பொதுச் செயலாளரானார். 89ஆம் ஆண்டில் சேவல் சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி படிப்படியாக முன்னேறியவர். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் விஜய்க்கு தெரியவில்லை என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.